பிக் பாஸ் இன்றைக்கான ப்ரோமோ வெளியிட்டிருக்காங்க. நேற்றைய நிகழ்ச்சியில எந்த ஒரு சுவாரஸ்யமானது எதுவும் இல்ல. ஜூலியும் ஆர்த்தியும் ஒரு வார கால கெஸ்டா அந்த வீட்டுக்குள்ள போயிருக்காங்க. என்னென்ன விஷயங்கள் அவங்க ஏற்படுத்திட்டு போறாங்க அப்படிங்கறதான் இப்போதைக்கு எதிர்பார்ப்பா இருக்கு. மற்றபடி நேற்றைய நிகழ்ச்சியில எதுவும் பெரிதா சொல்லிக்கிற அளவுக்கு எதுவும் இல்ல. இதை தாண்டி இன்று ப்ரோமோல என்ன வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா, முதல் முறையாக ஸ்நேகன் டாஸ்க் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வரைக்கும் அவர் எந்த டாஸ்க் கொடுத்தாலும் மனம் கோணாம ரொம்ப இன்வால்மெண்டோட செஞ்சிருக்காரு. ஸ்நேகனே இந்த முறை டாஸ்க் செய்ய முடியாதுன்னு சொன்னார்னா அந்த டாஸ்க் எப்படிப்பட்ட டாஸ்கா இருக்கும் அப்படிங்கறத யோசிக்க வைக்குது. இந்த ப்ரோமோ ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா, ஆர்த்தி எல்லாரும் கடவுளை ஒரு தடவை வேண்டிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாஸ்க்ல தோக்குறவங்களே எல்லா வேலையும் செய்யணும் அப்படிங்கிறாங்க. உடனே ஸ்நேகன் என்ன கேட்கிறாருன்னா, எந்த டாஸ்க்குமே செய்யலைனா அப்படின்னு கேள்வி எழுப்புறாரு. உடனே ஆர்த்தி அப்படி இந்த வீட்டுல இருக்க முடியாது இல்லையா அப்படின்னு கேள்வி எழுப்புறாங்க பதிலுக்கு. உடனே ஸ்நேகன் கட் பண்ண கோவமா வெளியே போற ஷாட் காட்டுறாங்க. வெளியே போயிட்டு அவர் பெஞ்ச்ல உட்கார்றாரு. உட்காரும் போது சும்மா உட்கார்ந்தா டாஸ்க் நின்னா டாஸ்க் என்ன அடிமைங்களா அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கோவமா உட்கார்றாரு. உட்கார்ந்ததுக்கு அப்புறம் என்னால எந்த டாஸ்க்கும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்றப்ப ஆப்போசிட்ல ஜூலி இருக்காங்க. ஜூலி சொல்றாங்க, ஆனா இது காமெடி தானனா ஃபன் தானனா அப்படின்ட்டு கேள்வி எழுப்புறாங்க. அதுக்கு ஸ்நேகன் ரொம்ப ஒரு ஆவேசமான ஒரு பதில் சொல்றாரு. குரங்குகளா என்ன குச்சி ஆட்ட ஆடிட்டு இருக்கிறது அப்படின்ட்டு சொல்றாரு. அதுக்கடுத்து ஸ்நேகன் தெளிவா சொல்றாரு, நான் கண்டிப்பா எதுவுமே செய்ய மாட்டேன், என்ன நடந்தாலும் சரி அப்படின்ட்டு கோமா பதில் சொல்றாரு. இதோட இந்த ப்ரோமோ முடிஞ்சிருக்கு. முதல் முறையாக ஸ்நேகன் டாஸ்க் செய்ய மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. அவர் பேசுறத வச்சு பாக்குறப்ப டாஸ்க் குச்சியை வச்சு இது பண்றப்ப டான்ஸ் ஆடுறதான் டாஸ்கா இருக்குமோ அப்படிங்கிறத யூகிக்க வைக்குது. ஆனா இது 100% உண்மையா அப்படின்னு நமக்கு தெரியாது. ஏன்னா ஜூலியும் அதே வார்த்தையை சொல்றாங்க, சும்மா காமெடி தானா ஃபன் தானா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புறாங்க. ஸோ இந்த ரெண்டையும் மேட்ச் பண்ணி பாக்குறப்ப குரங்கு எப்படி குரங்க வச்சு வித்தை காட்டுவோமோ அதே மாதிரி இவங்களை வச்சு அந்த டாஸ்க் இவங்க உருவாக்கி இருப்பாங்க போல தெரியுது. அதனால ஸ்நேகன் அதிக கோவத்துக்கு உண்டாயிருக்காரு. மற்ற விஷயங்கள் முழு எபிசோட் பார்த்தா தான் தெரியும். மீண்டும் அடுத்த ப்ரோமோ ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் சந்திப்போம். நன்றி.